இந்த வெயிலுக்கு உடம்பு ரொம்ப சூடாதுன்னு சொல்லி வீட்டில் சொன்னேன். சரி ஓகேடா, உன்னை கம்பு வந்து அரைச்சின்னு வா, கம்பு சோளம் எல்லாம் அரைச்சின்னு வாடா, உனக்கு கூழ் செஞ்சு தரேன்னு சொன்னேன். அரைச்சிட்டு வந்து வீட்டில் கொடுத்தோடனே உடனே வந்து எங்களுக்கு வந்து இந்த ஈவினிங் டைமில் கூழ் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவினிங் டைமில் செஞ்சுட்டு காலையில் வந்து குடிப்போங்க. காலையில் வேலைக்கு போனோன்னே ஒரு 2 சொம்பு இந்த கூழ் குடிப்போம். அவ்வளோ அருமையாக இருக்கும் உடம்புக்கு. வெயில் காலத்தில் நம்ம உடம்பு நம்ம தாங்க சேஃப்டியாக பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக பார்த்துக்குங்க. கூலிங்கான பொருளாக வந்து நம்ம வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து இந்த வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு உடம்பு வந்து தாங்கும். உங்களுக்கு கேழ்வரகு கூழும் கம்பங்கூழும் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலையில் அந்த கூழ் குடிக்கும்போது கூழுக்கு தொட்டத்துக்கு என்ன ஏற்றுப்போம் பார்த்தீங்கன்னா, அதாவது நைட்டில் வந்து சின்ன சின்ன மாங்காய் வந்து கட் பண்ணிவிட்டு அதில் உப்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதை தான் வந்து நான் வந்து தொட்டுப்பேன். உங்களுக்கு கூழுக்கு நீங்கள் கூழ் குடிக்கும்போது உங்களுக்கு என்ன சைடிஷ் வந்து ரொம்ப பிடிக்குன்ற மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெயில் காலத்தில் கூழ குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்பை ரொம்ப சேஃபாக பார்த்துக்குங்க. இந்த 2 மாதம் வந்து நமக்கு வந்து ரொம்ப உடம்பு ஹீட் ஆகிடும். பத்திரமா பார்த்துங்க.